إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளரிலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையின் தலைப்பு எச்சரிக்கைகளும் தண்டனைகளும் என்கிற தொடர் உரையினுடைய இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். சில வாரங்களுக்கு முன்பாக இதனுடைய முதல் பகுதியை பார்த்தோம். இரண்டாவது பகுதி, இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னாடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சில வசனங்களின் மூலமாக நமக்கு சில எச்சரிக்கையை செய்யறார். அந்த எச்சரிக்கைகளை மனசுல பதிய வச்சுட்டு இந்த செய்தியை நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செய்தி நமக்கு பலன் தரும். என்ன சொல்றான்? சூரத்துல் லுக்மான் அதுல 31, 32, 33 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில செய்திகளை சொல்லுவான். யா அய்யுஹன்னாஸ், மனித குலத்தை எல்லாம் அழைத்து சொல்றான், எல்லா மனிதர்களையும் அழைத்து சொல்றான். இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வஹ்ஷவ் யௌமல் லா யஜ்ஸி வாலிதுன் அவ் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அவ் வாலிதிஹி ஷையா. அல்லாஹ்வை பயப்படுறதோட இன்னும் ஒரு நாளையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட நாள் என்றால், ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த துன்யா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடிய அந்த ஷைத்தானும் அல்லாஹ்வை பற்றி உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். எவ்வளவு அழகான ஒரு உபதேசத்தை பாருங்க. அல்லாஹ்வை பயப்படணும், யாரும் யாருக்குமே உதவி செய்யாத அந்த நாளையும் பயப்படணும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த நாளை விட்டு உங்களை யாராவது தப்பிக்க முடியுமான்னு கேட்கிறான். இந்த நாளை அடையாதவர்கள் யாருமே கிடையாது.
ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இந்த உடலை விட்டும் இந்த உயிர் பிரிக்கப்படும். நாம் எந்த வீட்டில் வாழ்கின்றோமோ அதே வீட்டில் நம்முடைய உடல் ஜனாசாவாக வைக்கப்படும். நம்மோடு சிரித்து பேசக்கூடிய நம்முடைய நண்பர்கள் ஒரு நாள் அழுகுவார்கள், நம்முடைய உறவினர்கள் அழுகுவார்கள். நாம் ஓடி ஆடி விளையாண்ட அந்த தெருக்களில் 4 நபர்கள் நம்மை சுமந்து செல்வார்கள். நமக்காக வேண்டி இது போன்ற ஒரு கபஸ்தானில் குழி தோண்டப்பட்டிருக்கும், அந்த குழியில் போட்டு நாம் புதைக்கப்படுவோம். இதை யாராச்சும் மறுக்க முடியுமா? இந்த நாளிலிருந்து யாராவது தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், இன்ன வஅதல்லாஹி ஹக்குன். இந்த உலகத்துல நீங்க எப்படிப்பட்ட பணம் படைத்தவர்களாக, பலம் படைத்தவர்களாக, வசதி படைத்தவர்களாக, ஆட்சி அதிகாரத்தின் உச்சாணியில் நீங்கள் அமர்த்தப்பட்டாலும், மருத்துவ துறையில் எவ்வளவுதான் பேர் பெற்று நீங்கள் விளங்கினாலும், அறிவியலின் உச்சாணியில் நீங்கள் இருந்தாலும், நான் விதித்திருக்கக்கூடிய இந்த மரணத்தை உங்களால் ஒரு நொடி பொழுது கூட தள்ளி போட முடியாது. அந்த மரணம் வந்துருச்சுன்னா நீங்க எதை சேகரிச்சு வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு என்னுடைய அழைப்பை நீங்க ஏத்துக்க வேண்டியதான். உண்மைதானே அது? அந்த நாளை தப்பிக்க முடியுமா? நம்ம வேணான்னு சொன்னாலும் அந்த நாள் கண்டிப்பா நமக்கு வந்துடும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இது உண்மையான ஒரு விஷயம். நான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றேன், நான் சொல்றேன், இது உண்மை. இந்த உலகம் உன்னை ஏமாத்திர வேண்டாம், ஷைத்தானும் உன்னை ஏமாத்திர வேண்டாம், ரொம்ப கவனமா இருன்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் 79வது அத்தியாயத்துல இன்னொரு ஒரு செய்தியை சொல்றான். فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى. சுப்ஹானல்லாஹ். யார் வரம்பு மீறி இந்த துன்யாவை எடுத்துக் கொள்கிறார்களோ, இந்த துன்யாவை ஆசைப்படுகிறார்களோ, எப்படி அல்லாஹ் சொல்றான்? பஞ்ச பராரியா வாழுங்கள்லாம் சொல்லல, இஸ்லாம் அப்படிலாம் சொல்லல. அம்மா மன்தகா, இந்த துன்யாவை பத்தி எது தேவையோ அதை அளவோட நம்ம எடுத்துக்க வேண்டியதான். வரம்பு மீறி யார் இந்த துன்யாவை ஆசைப்படுகிறார்களோ, எடுத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் ஒதுங்கும் இடம், தங்கும் இடம் நரகம். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அல்லாஹுக்கு முன்னாடி ஒரு நாள் நாம் நிறுத்தப்படுவோமே, அந்த நாளை அஞ்சி மனோ இச்சையை விட்டும் தன்னை பாதுகாத்து யார் வாழ்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இந்த விஷயத்தை நம்ம மனசுல பதிய வச்சுக்கிட்டு, நாளை மறுமை என்பது கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம் நிறுத்தப்படுவோம். அந்த நாள்ல யாரும் நமக்கு உதவி செய்யவே முடியாது. அந்த நாளில் நாம் கை சேதப்படாமல், அந்த நாளில் நாம் நஷ்டப்படாமல், அந்த நாளில் நாம் புலம்பாமல் கண்ணியமிக்கவர்களாக, அல்லாஹுடைய அரிசினுடைய நிழலில் ஒதுங்கக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய அருளை முழுமையாக பெறக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய உருவத்தை முழுமையாக பார்க்கக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக நாம் அந்த நாளில் இருக்க வேண்டும் என்றால், இந்த துனியால வாழும் பொழுது சில பாவங்களை விட்டு நம்ம விலகி வாழணும். நன்மைகள் செய்வது ஒரு பக்கம், குறிப்பாக சில பாவங்களை விட்டு நம்ம விலகி வாழணும். அதுல முதல் பாவம் என்ன அப்படின்றத சென்ற வாரங்களை நம்ம பார்த்தோம். குஃபுரு, ஷிர்கு. இதை செய்தவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில கருணை காட்டவே மாட்டான். குஃபுரு, ஷிர்கு, அதுக்கப்புறம் பித்அத். இந்த மூன்றையும் குறித்து சென்ற வாரங்கள்ல பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெரும் பாவங்களுடைய லிஸ்ட்ல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஜினா. எது? ஜினா, விபச்சாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 19 சொன்னாங்க, ஒரு விஷயத்த சொன்னாங்க. மறுமை நாள் நெருங்கிருச்சுன்னா விபச்சாரம் அதிகமாக பெருகிவிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தை நம்ம அடைஞ்சிட்டோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். ஆம், விபச்சாரத்தை குறித்து குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு என்ன சொல்லுது, அந்த விபச்சார விஷயத்துல நம்ம எப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத இந்த ஜும்மாவுடைய உரையில நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விபச்சாரத்தை குறித்து சொல்லும் பொழுது, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லல. வலா தஃஅலு ஸினா அப்படின்னு சொல்லல. எப்படி சொல்றான்?
வலா தக்ரபு வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே செய்யாதீங்க. ஏன் அப்படி சொல்றான்? நெருங்காதீங்கன்னு எதுக்கு சொல்றான் அப்படின்னா, இன்னஹு ஃபாஹிஷா வஸாஅ ஸபீலா, அது ரொம்ப அருவருப்பான காரியம். இன்னொன்னு, எல்லா கெட்ட வழிகளுக்கும் எல்லா நாசமான வழிகளுக்கும் அந்த விபச்சாரம் உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். விபச்சாரம் மட்டுமல்ல, அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா எல்லா அசிங்கமான காரியத்தையும் எல்லா அசிங்கமான வழிகளையும் உங்களுக்கு திறந்து விட்டுரும். அந்த ஒரு காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வருஷம் நிறைய பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால அந்த விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் சூரத்துல் அஹ்ஸாப்ல, யா நிசா அன்-நபி, நபியினுடைய மனைவிமார்களுக்கு சொல்றான். அது மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு மட்டுமல்ல, இந்த உம்மத்தில் உள்ள எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றான் பாருங்க. யா நிசா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசாய் இனி தகைதுன்ன ஃபலா தஹ்பஅன பில் கவுல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத் வகுல்ன கவுலன் மஅரூஃபா. நபியினுடைய மனைவிமார்களே, பெண்களே, நீங்க அந்நிய ஆண்கள்கிட்ட பேசுறதாக இருந்தா உங்களுடைய குரல்ல, உங்களுடைய வாய்ஸ்ல ஒரு குலைவு இருக்க வேண்டாம். கம்பீரமா பேசுங்க, ஒரு ஆம்பளை மாதிரி பேசுங்க. அந்த பேச்சுல நலிவு குலைவுலாம் இருக்கக்கூடாது. ஏன் சொல்ற அப்படி? யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குமோ அவருடைய உள்ளம் சலனப்பட்டு விடும். அதனால பெண்களாகிய நீங்க உங்களுடைய கணவன், உங்களுடைய அண்ணன் தம்பி, உங்களுடைய அப்பா அம்மா, அப்பா, இவங்களை தவிர்த்து எந்த அந்நிய ஆண்கள்கிட்ட பேசுறதாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சுல குலைவு இருக்க வேண்டாம், நளினம் இருக்க வேண்டாம். ஏன்? அது அந்நிய ஆண்களுடைய உள்ளத்தை அப்படி சபலப்படுத்திடும். யாராக இருக்கட்டும், ஜமாத்து தலைவரா இருக்கட்டும், ஒரு ஜமாத்துடைய செக்ரட்டரியா இருக்கட்டும், ஒரு விஷயமா பள்ளிக்கு போறோம், அங்க போயிட்டு சிரிச்சு பல்லையே காட்டக்கூடாதுன்னு, நமக்கு கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரா இருக்கட்டும், நளினமே இருக்கக்கூடாது. எதிரில் இருக்கக்கூடிய ஆம்பளை இப்படி கூட நினைச்சிட்டு போகட்டும், என்ன இந்த பொம்பளை இப்படி பேசுது அப்படின்னு நினைக்கட்டும், நினைச்சிட்டு போகட்டும். இந்த ஊர் உலகம் நம்ம எப்படி வேணாலும் நினைக்கட்டும். பேச்சுல பெண்களாகிய பெண்கள் அவங்க பேசும் பொழுது அந்த அந்நிய ஆண்கள் இருக்கிறாங்கன்னா நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சிலேயே எப்ப இந்த பொம்பளை சரியான, இந்த பொம்பளை இதை வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர அல்லாஹ் சொல்றா, உன்னுடைய கணவன்மார்கிட்ட நளினமா பேசு, கனிவா பேசு, ஆசையா பேசு. கணவன்மார்கள்ட்ட பேச சொல்றாங்க. தந்தை கிட்ட அன்பா பேசு, பாசமா பேசு. அண்ணன் தம்பி கிட்ட அன்பா பேசு, பாசமா பேசுன்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது. ஆனா சில பெண்கள் யார்கிட்ட பாசமா பேசணுமோ அவங்களையெல்லாம் விட்டுறாங்க. யார்கிட்ட கனிவா பேசக்கூடாதோ, யார்கிட்ட நளினமா பேசக்கூடாதோ அவங்கள்ட்ட பேசுறாங்க. வீட்டுக்கு பால்காரர் வருவாரு, அவர்கிட்ட நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, யார்கிட்ட? பால்காரர். பெரிய கை சேதம் என்ன? ஹிஜாபே இல்லாம அவங்களுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. யாருக்காரு? பால்கார்ட்ட. அண்ணனா தம்பியா? அந்நியஸ்தர். அவங்க முன்னாடி பர்தாவை ஃபாலோ பண்ணாம கேட்டா எப்பவும் வரவர் தானே போறவர் தானே, அவருக்கு முன்னாடி என்ன பர்தா? எப்படி போயிட்டு பாருங்க. காய்கறிக்கார்ட்ட, பிளம்பர்ட்ட, எலக்ட்ரிஷியன்ட்ட, இவங்கிட்ட எல்லாம் ரொம்ப நளினமா, கொஞ்சம் நளினமா பேசினா ஒரு 700 ரூபாய் வாங்குற இடத்துல ஒரு 500 ரூபாய் வாங்க மாட்டாங்களா? அந்த 500 ரூபாய் காலையிலே ஒரு சிரிப்பு. இது எதுக்காக சொல்றேன்னா, கணவன், அப்பா, அண்ணன் தம்பி இவங்களை தவிர்த்து குர்ஆன் சொன்னா நமக்கு யாரை மகரமாக சொல்லுதோ அவங்களை தவிர்த்து எல்லா ஆண்கள்கிட்டையும் பெண்கள் கடினமாகத்தான் நடந்துக்கணும். நளினமா நடந்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது. அப்படி நளினமா நடந்துக்கிட்டா என்ன ஆகும்? விபச்சாரத்தின் பக்கம், தவறான வழியின் பக்கம் இழுத்து செல்லும் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லுது. ஆகையினால பெண்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த உறவை தவிர்த்து வேற எல்லாத்தையும் சரியான முறையில் நம்ம இருந்துக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து சொல்றாங்க, ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹ் யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம் வலா யன்துர் இலைஹிம். நாளை மறுமையில அல்லாஹ்
ஒரு 3 நபர்களோடு நல்ல விதத்துல பேச மாட்டான். அந்த 3 மனிதர்களை அல்லாஹ் தூய்மை கொடுக்க மாட்டான். அந்த 3 மனிதர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க மாட்டான். யார் அது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைகுன் ஜானி. வயசான காலகட்டத்துல விபச்சாரத்தின் பக்கம் போகக்கூடிய ஒரு மனிதர். சொல்லுவாங்களே, வீடு போங்குது, காடு வாங்குது, அந்த சமயத்துல ஒரு தவறான ஒரு எண்ணத்தை கொண்டு அலைவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வயசான காலகட்டத்திலையும் யார் விபச்சாரத்தின் பக்கம் செல்கிறார்களோ அந்த முதியவரை, அந்த ஷைகுன் ஜானிய நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான். 2வது யாரு? மலிகுன் கர்ராப், பொய் பேசக்கூடிய ஆட்சியாளர். ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி, பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒண்ணுமே செய்யாம போறாங்க பாருங்க, பொய் பேசக்கூடிய ஆட்கள். இது ஒரு தனி டாபிக். இந்த மாதிரி மனிதர்களையும் அல்லாஹ் நாளை மறுமையில வேறு விதமா டீல் பண்ணுவான். 3வது யாரு? முஸ்தக்பிருன், ஏழ்மை நிலையில இருந்தாலும் ரொம்ப பெருமை அடிக்கிறது, பெருமை பீத்திக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெருமை பீத்தக்கூடிய ஒரு ஏழையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில வேற மாதிரி டீல் பண்ணுவான். இதுல முதல் நபரா யார சொல்றான் அல்லாஹ்? வயதான காலகட்டத்துல, நீங்க வயதானா ரொம்ப தள்ளாத வயசு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 35 வயசு 40 வயசு ஆயிட்டே, 30 வயசுலயே எல்லாரும் முதியவராகத்தான் இருக்கிறோம். முதிய வயதில் விபச்சாரத்தின் பக்கம் செல்லக்கூடியவரை நாளை மறுமையில் அல்லாஹ் ரொம்ப கடுமையான முறையில் நடந்து கொள்வான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஸ்னி சானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமினுன். எவ்வளவு கடினமான வார்த்தையை பாருங்க. யார் விபச்சாரத்தின் பக்கம் செல்கிறார்களோ, யார் விபச்சாரம் செய்கிறாரோ, விபச்சாரம் செய்யும் பொழுது அந்த மனிதர் ஒரு முஃமினாக இருப்பது கிடையாது. விபச்சாரம் செய்யும் பொழுது ஒரு மனிதன் முஃமினாக இருப்பது கிடையாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து இன்னொரு செய்தியை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் தனது கிதாபில் இந்த செய்தியை பதிவு பண்ணுவாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ஐயு தம்பி அஅலம இன்தல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்ட்ட ரொம்ப பெரிய பாவம்னா எது அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வ ஹுவ ஹலகக, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கு, அவனுக்கு இணை செய்வதுதான், அவனுக்கு மாறு செய்வதுதான் பெரிய பாவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இன்ன ذلك அலீமுன், அல்லாஹ்வின் தூதரே நீங்க சொல்றது உண்மைதான், அது பெரிய பாவம் தான். சும்மா ஐயும், அதுக்கு பிறகு பெரிய பாவம்னா எது அப்படின்னு கேட்கிறாங்க. வ அன் தக்துல வலதக தஹாஃபு அயதஅம மஅக, ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை நம்மோடு நம்முடைய உணவை பகிர்ந்துக்கிடுமோ அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தையை கொலை செய்யறது, வறுமைக்கு பயந்து கொலை செய்யறது. ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தா நாளைக்கு சீர் கொடுக்கணுமே, வரதட்சணை கொடுக்கணும், அதை செய்யணுமே, இது செய்யணுமே, அதனால வயிற்றுக்குள்ள இருக்கிற பொம்பளை பிள்ளையா தெரிஞ்ச உடனே கலைக்கிறது, அது அந்த குழந்தை பெற்றெடுத்ததுக்கு பின்னாடி கலைக்கிறது, கொல்றது, இந்த மாதிரி வறுமைக்கு பயந்து கொலை செய்வது, குழந்தைகளை கொலை செய்வது மிகப்பெரிய ஒரு பாவம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, சும்மா யார் சொல்லலாம், அதுக்கு பிறகு பெரிய பாவம்னா எது அப்படின்னு கேட்கிறாங்க. இப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன் துஸானி ஹலீலத ஜாரிக, எப்படி சொல்றாங்க? அன் துஸானி ஹலீலத ஜாரிக, உனது பக்கத்து வீட்டுக்காரரோடு விபச்சாரம் செய்வது. பொதுவா விபச்சாரம் செய்யறதுன்னு சொல்லலாம். என்ன சொல்றாங்க? உங்க பக்கத்து வீட்டுல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோடு விபச்சாரம் செய்வது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். காரணம் என்ன? அங்க விபச்சாரம் மட்டும் இல்ல, நம்பிக்கை துரோகமும் சேர்ந்து இருக்கு. இதை நம்ம எப்படி விளங்கிக்கணும்? நம்மளைய நம்பி யாராச்சும் ஒருத்தவங்க வராங்க, நம்ம ஒரு ஆணா இருக்கிறோம், நம்ம கிட்ட அல்லாஹ் ஏதாச்சும் ஒரு கண்ணியத்தை கொடுத்திருப்பா, ஒரு பவரை கொடுத்திருப்பா, ஒரு அதிகாரத்தை கொடுத்திருப்பா, நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு உதவின்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா, ஒரு பெண்ணே வராங்க, எப்படி நடந்துக்கணும் அவங்கள்ட்ட? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும்? நம்முடைய பார்வைகள் எப்படி இருக்கணும்? விபச்சாரமே ஹராம், அதே பெரிய பாவம். நம்மளைய நம்பி வரக்கூடியவங்கள்ட்ட தவறான முறையில பேசுறது இருக்குது, அது மிகப்பெரிய பாவம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னும் விபச்சாரத்தை குறித்து நிறைய நபிமொழிகள் இருக்குது, எச்சரிக்கைகள் இருக்குது, தண்டனைகள் இருக்குது. இப்ப நம்ம விஷயம் என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரத்தை குறித்து, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விபச்சாரத்தை குறித்து இவ்வளவு எச்சரிக்கையாக கண்டனமாக சொல்றானே,
இந்த விபச்சார விஷயத்த நம்ம எப்படி நடந்துகிட்டு இருக்கோம்? ரொம்ப பரிதாபமா இருக்குது, ரொம்ப கவலையா இருக்குது. இன்னைக்கு இளைஞர்கள் இதுல ரொம்ப சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் மட்டுமில்ல, கல்யாணம் ஆனவங்களும் இந்த விபச்சாரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, இந்த அடுத்த வீடு ஏத்த வீடு மஹல்லால தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் இந்த மாதிரி தவறான பழக்கத்தை செய்யறது பெரிய பாவம்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு சர்வ சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் நைட்டு தூங்குறது கிடையாது. இப்படி சொன்ன உடனே நீங்க நினைக்கலாம், இது சாதாரண விஷயம் தானே, இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு. தூங்குறது மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்க வீட்டு தென்னையில போய் உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்துக்கிட்டு அந்த 12 மணிக்கு 11 மணிக்கு போன் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சா எப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? 12 மணி, 1 மணி, 2 மணி, இல்லைங்க ஃபஜ்ர் பாங்க் சொல்றாங்க பாருங்க, அது வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தான் வீட்டுல இருந்து இல்ல, அடுத்தவங்க வீட்டுல இருந்து, அடுத்தவங்களுடைய வீட்டு தென்னையில இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? முதல்ல யார்கிட்ட பேசுறாங்க? அவங்களுடைய அப்பா அம்மாட்ட பேசுறாங்களா? அட பாவிகள், அப்பா அம்மா மூஞ்சுக்கு நேரம் அந்த தம்பி சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாலே நல்ல விதத்துல பேச மாட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சில இளைஞர்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நல்ல இளைஞர்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை பெறக்கூடிய இளைஞர்களும் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யறாங்க. அதே சமயத்துல இளைஞர்களின் பெரும் கூட்டம் இன்னைக்கு காதல் காதல் என்கிற பெயர்ல இந்த விபச்சாரத்துல விழுந்து தன்னுடைய வாழ்க்கையே நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இரவு முழுவதும் பேசுறாங்க, ஃபஜ்ர் பாங்கு சொல்ற வரைக்கும் பேசுறாங்க. ஃபஜ்ர் பாங்கு சொன்ன உடனே கட் பண்ணிடுறாருங்க. நம்ம நினைக்கிறோம் பரவாயில்ல, பாங்கு சொல்லி பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய பயம் வந்துச்சு, தொழுகைக்கு போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா போனை கட் பண்ணிட்டு நேரா வீட்டுல போய் தூங்க போறாரு. மணிக்கணக்கார ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் பேசுறா, நடுவுல யார் இருப்பா? ஷைத்தான். அப்ப எப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுவாங்க? எத்தனை நாளைக்கு பேசுவீங்க? நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்முடைய தங்கச்சி இருக்கிறாங்க, நம்ம அக்கா இருக்கிறாங்க. நம்முடைய தங்கச்சியோடு நம்முடைய அக்காவோடு எவ்வளோ ஒருவர் இப்படி பேசுனா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நம்முடைய மனசு தாங்குவா? அதே மாதிரிதான் ஒரு அந்நிய பெண், அவரோடு நம்ம தகாத முறையில நம்ம பேசுறோமே, இது யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சு பேசுறோமே, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே. பேசிக்கிட்டே இருக்கும்போது மௌத்து வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? ஒரு அந்நிய ஆணோடு ஒரு அந்நிய பெண்ணோடு பேசிக்கிட்டே இருக்கும்போது மரணம் வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் நம்ம எப்படி எழுதப்படுவோம்? ஒரு விபச்சாரம் இறந்து விட்டார் அப்படித்தானே எழுதப்படும். நம்ம எந்த நிலையில நம்ம இறந்து போறோமோ அப்படிதான் பதியப்படும். ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு நபித்தோழர் என்ன செய்றாங்க? போறாங்க, இஹ்ராம் அணிஞ்ச நிலையில இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த இஹ்ராம்லாம் கழட்டிட்டு கஃன் நடைய போடலாம்னு சொல்லும்போது சொல்ல வேண்டாம், இப்படி செய்யாதீங்க, அவரை அந்த இஹ்ராம்லயே அடக்கம் செய்யுங்க. அல்லாஹ்ட்ட இவர் இஹ்ராமுடைய நிலையில ஹஜ்ஜுடைய நிலையில ஹாஜியாக இறந்தார் அப்படின்னு எழுதப்படும். நம்ம எந்த நிலையில இறக்குறோமோ அதுதான் பதியப்படும். ஒரு அந்நிய பெண்ணோடு ஒரு அந்நிய ஆணோடு பேசினா அந்த நிலையில மௌத்து வந்துருச்சுன்னா நம்மளுடைய மௌத்து எப்படி எழுதப்படும்? அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? சரி, இளைஞர்கள் தான் இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா திருமணம் ஆனவங்க, அவங்களுக்கு தான் அல்லாஹ் ஹலாலா வச்சிருக்கிறானே, அவங்க கூட பாத்தீங்கன்னா இன்னொரு பெண்ணோடு பேசுறாங்க, பயம் இல்லாம பேசுறாங்க, அச்சம் இல்லாம பேசுறாங்க. பொறுப்பாளிகளாக இருக்கக்கூடிய அல்லாஹ் யாருடைய கையில பொறுப்பை தந்திருக்கிறானோ, ஒரு மஸ்ஜிதுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு மஸ்ஜிதுடைய செக்ரட்டரியா இருக்கலாம், அல்லது ஒரு ஜமாத்தினுடைய பொறுப்பாளிகளா இருக்கலாம். பொறுப்பு சாதாரணமானது கிடையாதுங்க. பொறுப்புனா என்ன? ஒரு மஹல்லாவுடைய தலைவர்னா என்ன? ஒரு இயக்கத்தினுடைய தலைவர்னா என்ன? நம்ம கிட்ட நல்லதோ கெட்டதோ வருவாங்க, ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. வரவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதான் பார்க்கணும், வரவங்க யாருன்னு பார்க்க கூடாது. அதுலயும் வரக்கூடியவங்க ஒரு பெண்களா இருந்து விதவைகளா இருக்கிறாங்க, சப்போர்ட்டுக்கு ஆண்களே இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த ரொம்ப கவனமா நடந்துக்கணும், ரொம்ப கவனமா நடந்துக்கணும். இன்னைக்கு சில இடங்கள்ல சில செய்திகளை கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏதோ ஒரு ஆரம்பத்துல நம்ம வாசிச்சோம் பாருங்க சில வசனங்கள், இந்த துணியெல்லாம் நிரந்தரம் கிடையாதுங்க,
இந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை நாளைக்கு இந்த தவறை செஞ்சுட்டு இருக்க முடியும்? எத்தனை நாள் அந்த பெண்களோட பேச முடியும்? எத்தனை நாள் அந்த பெண்களோட தவறான உறவு வச்சுக்க முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால இந்த தவறை செய்யக்கூடியவர்கள் அந்நிய பெண்ணோடு பேசுவது, மனைவி இருக்கும் பொழுதே அந்நிய பெண்களோடு பேசுவது, பழகுவது, இதெல்லாம் ரொம்ப மோசமான கீழ்த்தரமான ஒரு செயல். அல்லாஹுடைய இந்த வசனம், அல்லாஹுடைய ரசூலுடைய இந்த போதனை நம்முடைய சிந்தனைக்கு வரணும். அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகணும். இல்ல அப்படின்னா அல்லாஹ் விட்டுக்கிட்டே இருக்கிறான், பார்த்துக்கலாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அல்லாஹுடைய பிடி கடுமையானது. அல்லாஹ் ஒரு நாள் பிடிக்க ஆரம்பிப்பான். அப்ப இந்த ஊர்ல நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தலகாட்ட முடியாது. ஒரு வாரம், 10 நாள், 10 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் நம்ம செய்யக்கூடிய தவறு யாருக்கும் தெரியல செய்யலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது தப்பு. அல்லாஹ் நமக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான். நம்ம திருந்தணும், அந்த பாவத்துல இருந்து நம்ம விலகணும். இது போன்ற தவறுகள் ஏன் நடக்குதுங்க? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இளைஞர்கள் செய்யறாங்கன்னா, சில பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு, குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா அவங்க என்ன செஞ்சிடணும், அவருக்கு திருமணத்தை பண்ணி வைங்க. வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைய திருமணம் பண்ணிட்டு தான் ஆம்பளை பையனை வந்து என்ன செய்யணும், திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு 30 வயசுல திருமணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு பெரிய தவறு இது. அதே போல சில இடங்கள்ல அப்பா இருக்க மாட்டாங்க, வீட்டுல பிறந்த அந்த ஆம்பளை பையன் தான் பொறுப்பா இருக்கணும். அதனால வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, 2 பொம்பளை பிள்ளை இருக்குதா, அதெல்லாம் திருமணம் பண்ணிட்டு தான் கடைசியில 30 வயசு 33 வயசு ஆயிரும். அப்பதான் வந்து இவரு திருமணம் பண்றது. எப்படி தாங்கும்? இஸ்லாம் ரொம்ப அழகான ஒரு மார்க்கம், அழகான விஷயத்த நமக்கு சொல்லுது. அந்த வயசு வந்துருச்சுன்னா வந்து என்ன செய்யணும், திருமணத்தை முடிச்சிருங்க. பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும். அதே போல இன்னைக்கு ஆண்கள் இருக்கிறாங்க பாருங்க, திருமணமான ஆண்கள், அவங்க இன்னொரு பெண்ணை தேடி போறதுக்கு என்ன காரணம்? பல காரணங்கள் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு மனைவி என்பவள் எப்படி இருக்கணும் தெரியுமா? இலா தஸர்ருன் நம்ர, ஒரு கணவன் அப்படி மனைவியை பார்க்கும் பொழுது அந்த பார்வையே ஒரு சந்தோஷத்தை தரும். பெண்களை பார்த்து எப்படி சொல்றாங்க? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்க்கும் பொழுது, வெளியில இருந்து வராரா, வேலைக்கு போயிட்டு வராரா, வெளியூர்ல இருந்து வராரா, எப்ப மனைவியை பார்த்தாலும் பார்க்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் வரும். பேசுறதுலாம் அப்புறம், ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து, என்னங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வேலைலாம், பேசுறதுலாம் அப்புறம், பார்த்த உடனே அப்படி பாசம், அன்பு, ஒரு சந்தோஷம் வரணும். ஆனா இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர வீட்டுக்கு போகணும் அப்படின்னாவே ரொம்ப சலிப்பா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் அப்படி இருக்கக்கூடாது? அதனாலதான் கல்யாணமான திருமணமான ஆண்கள் இந்த தவறை செய்யறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நம்ம சரியா ஃபாலோ பண்ணணுங்க. இஸ்லாம் என்ன சொன்னது? கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து படுங்கன்னு சொல்லுது. தூங்கும் போது என்ன செய்யணும்? பிள்ளைங்க இருக்கிறாங்களா, ஒரு 10 வயசு வரந்தனைக்கும் நம்ம கூட படுத்துக்க வச்சுக்கணும். 10 வயசு ஆயிடுச்சுன்னா, அது ஆம்பளை பையனா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், என்ன செய்யணும்? தனித்தனியா படுக்க வச்சிடணும். அது எவ்வளவு பாசமா இருக்கட்டும், எவ்வளவு அன்பா இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு இதுலயே நிறைய குளறுபடி நடக்குது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்றாங்க, கணவன் மனைவியும் சேர்ந்து படுங்க அப்படின்னு. 10 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து படுக்கிறது இதே தவறு. 10 வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்களுக்கு தனித்தனி படுக்கையை கொடுத்துடணும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த தகப்பன் என்ன செய்யறாங்கன்னா, ஆம்பளை பையனை கூப்பிட்டு ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. இந்த மனைவி என்ன செய்யறாங்கன்னா, பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு எங்க போயிடுறாங்க, இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. படுக்கையில 2 பேரும் பிரிஞ்சுட்டா நடுவுல யார் வந்துருவா? ஷைத்தான் வந்துருவான். ஒன்னா சேர்ந்து படுங்க, அப்படின்னாதான் நல்லது கெட்டது பேச முடியும். இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து படுத்தாலும் கூட முகத்துக்கு முன்னாடி பேச மாட்டிருக்கிறாங்க, முகநூல்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு முசீபத்தா இருக்குது. படுக்க அறையிலும் கூட கணவர் கையில ஒரு மொபைல் இருக்குது, மனைவி கையில ஒரு மொபைல் இருக்குது. முகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கணவனை நலம் விசாரிக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. முகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனைவிட்ட பேசுறது இல்லை, சிரிக்கிறது இல்லை. யாரோ எவரோ முகம் தெரியாத ஒரு ஆள் எங்கேயோ இருப்பாரு, சாப்பிட்டீங்களா, நைட்டு 11 மணி ஆகுது, தூங்கலையா? இந்த முசீபத்து முதல்ல படுக்கைக்கும் போயிட்டா ரசூலுல்லாஹ் சொல்லித்தர மாதிரி அந்த துவா அழகான ஒரு துவா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. இதோடைய பொருள் என்ன தெரியுமா? நம்ம அழகா வந்து நமக்கு ஏத்த மாதிரி மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். அல்லாஹுடைய பெயரை கொண்டு தூங்குறேன், அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் விழிக்கிறேன். ஆனா உண்மையிலே அதுக்கு பொருள் என்ன தெரியுமா?
அல்லாஹ்வே உன்னுடைய பேரை கொண்டு நான் செத்து போறேன் அப்படின்னு அர்த்தம். அமூத்தனா என்ன மௌத்துன்னு சொல்றோம்ல, அல்லாஹ்வே உன்னுடைய பெயரை கொண்டு அமூத்து நான் செத்து போறேன், உன்னுடைய பெயரை கொண்டுதான் நான் உயிர் பெறவும் செய்யறேன். இந்த நான் செத்து போறேன் மௌத்தாகிறேன்னு சொன்னா வேற யார்ட்டையாச்சும் பேசுறதுக்கு மனசு வருமா? அதனால இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்துருங்க, அன்பா பேசுங்க, விட்டு கொடுத்து வாழுங்க. கணவன் மனைவியினுடைய குறைய மறைக்கணும், மனைவி கணவனுடைய குறைய மறைக்கணும். பாசமா பேசுங்க. இந்த துனியா என்பது ஆகிரத்தினுடைய விளைச்சல் நிலம். இதை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா ஆகிரத்து நமக்கு வெற்றி, இல்லை என்றால் ஆகிரத்து நமக்கு ரொம்ப மோசமானதாக ஆகிவிடும். ஆகையினால இந்த வாரத்துல பெரும் பாவம் என்கிற அந்த தலைப்புல விபச்சாரத்தை பத்தி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லக்கூடிய சில செய்திகளை குறிப்பிட்டு நாம் பார்த்தோம். அதுபோல இளைஞர்கள் இன்னைக்கு நிறைய இந்த விஷயத்துல இந்த வரையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பாவத்திலிருந்து மீறாம இருக்கிறாங்க. அல்லாஹ்வை பயந்து அந்த அசிங்கத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த மஸ்ஜிதின் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா எல்லா அசிங்கமும் நம்மளை விட்டு போயிடும். இந்த தொழுகைக்கு வந்துட்டேன்னு வைங்களேன், எல்லா அசிங்கமும் போயிடும். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், தொழுகைக்கு வாங்க, இந்த தொழுகை முறை சுத்தப்படுத்தும்னு சொல்றான். அதனால இந்த அசிங்கத்தை செய்யக்கூடிய வாலிபர்களாக இருக்கட்டும், திருமணம் முடித்தவர்களாக இருக்கட்டும், இந்த விபச்சாரம் என்கிற இந்த கொடிய செயல் மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்குது, மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக இருக்குது. இந்த அசிங்கத்தை விட்டு நாம் விலக வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் தௌபா தேட வேண்டும். தொழுகையின் பக்கமும் மஸ்ஜிது பக்கமும் நாம் ஒதுங்கிவிட்டோம் என்றால் இது போன்ற அசிங்கங்கள் நம்மை விட்டும் விலகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எண்ணத்திலும் பார்வையிலும் செவி புலனிலும் இந்த விபச்சாரம் என்கிற மிகப்பெரிய ஒரு பாரதூரமான இந்த பாவத்திலிருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள்புரிவானாக என்று பிரார்த்தித்தவராக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்கினே அருமையான பெருமக்களே, ஜும்ஆவுடைய முதல் உரையினுடைய இறுதியில விபச்சாரம் அதிகமாக நடைபெறுவதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்றத கொஞ்சமா சிறிதா பார்த்தோம். இந்த விபச்சாரம் அதிகமாக நடைபெறுவதற்கு பல காரணங்கள் இருக்குது, அதுல இதுவும் ஒரு காரணமா இருக்கு. பெரும்பாலும் ஆலிம்கள் இதை பத்தி பேசுறது இல்லை. அப்படி பேசினாலும் சில இடங்கள்ல நிர்வாகம், அந்த நிர்வாகிகள் இதை பத்தினா நீங்க பேசாதீங்க, அது சங்கடமா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கால் எதெல்லாம் தாண்டி ஒரு ஆலிம் பேசிட்டாருன்னா அவருடைய பேச்சுக்கு பெரும்பாலும் பெண்கள் என்ன செய்வதில்லை, வரதே கிடையாது. அவர் பேச்சுக்கானா அவர் குண்டக மண்டக எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அதனால அங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. இருந்தாலும் இஸ்லாம் நம்ம சொல்றதை என்ன செய்யணும், சொல்லித்தான் ஆகணும். என்ன அப்படின்னா, 2வது திருமணம், 3வது திருமணம், 4வது திருமணம். முதல் திருமணத்துக்கே இப்ப வழி இல்லாம இருக்கு. இதுல 2, 3, 4 சில மனிதர்களுக்கு அல்லாஹ் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். அவர்கள்லாம் 2வது திருமணம் செய்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இஸ்லாம் நமக்கு அனுமதி தருது. 2வது திருமணம் என்பது உடல் ஆரோக்கியம் இருக்கணும், பணபலம் இருக்கணும், 2 பேருக்கு நீதமாகவும் நடந்தது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அது சொல்லுவோம். பெரும்பாலும் யாரும் என்ன செய்யறது இல்ல, 2வது 3வது 4வது திருமணம்னா யாரும் பண்றது கிடையாது. ஏன் பண்றது கிடையாது? அவ்வளவுதான். முதல் திருமணத்தை பண்ணிட்டு 2வது திருமணத்தை பத்தி பேசினாவே பல குடும்பங்கள்ல அவ்வளவுதான், பெரிய பிரச்சனைகள், பெரிய சங்கடங்கள், பெரிய கஷ்டங்கள் அப்படிலாம் இருக்கும். எனக்கு என்னன்னா, நல்ல சாலிகான பெண்ணா இருக்கிறாங்க யாரு, நம்முடைய மனைவி. தௌஹீதை பத்தி பேச சொன்னா அப்படி பேசுவாங்க, நம்மளாம் அவங்க முன்னாடி தோத்து போயிருவோம். தௌஹீதை பத்தி பேசுவாங்க, வரலாறை பத்தி எல்லாம் பேசுவாங்க. ஏமா நம்ம ஊர்ல எவ்வளவோ விதவைகள் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. அவங்கள ஒரு திருமணம் பண்ணிட்டு ஹலாலான முதல்ல மாசத்துக்கு நமக்கு தான் லட்சக்கணக்கா இருக்குது, மாசம் வர ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஒரு 10,000 அவங்க செலவு கொடுத்தா நல்லா இருக்குங்க. அப்படியே முகம் மாறும், அப்படியே செலுக்கும். இதுவரைக்கும் அவங்கள்ட்ட பார்க்காத அந்த முகத்தை அப்பதான் நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் அந்த முகத்தை. ஆனா நல்ல பெண்ணு தான். நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு புரிதல் இல்லை,
மறுமையினுடைய ஆழமான நம்பிக்கை, சிந்தனை, ரிஸ்க தரக்கூடிய ஒரு ரப்பு. இன்னொரு பொம்பளை வரதுனாலயே நம்முடைய ரிஸ்க் தடைபட்டு போயிருது. நிறைய பேருக்கு இதுதான் கவலையா இருக்கு. எது கவலை? நம்முடைய கணவர், பாசமான கணவர் போயிருவார், சொத்து எங்கேயும் போயிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்குது. இன்னொரு பிள்ளையை திருமணம் பண்ணி அது குழந்தை இறந்து பார்த்துட்டு அதுக்கு வேற சொத்துக்கள் பிரிக்கப்படுமே, அங்க போய் சொத்து தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. மனசுல பதிய வச்சுக்கோங்க. நஹனு நர்ஸுகுஹும், அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ரிஸ்க் கொடுப்பான். யாரு வரதுனாலயே நம்முடைய ரிஸ்க் போயிடாது, நிறைய வந்துட போறது கிடையாது. அப்ப எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாங்க. நம்முடைய கணவர் இன்னொருத்தர் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிறது, எல்லாத்தையும் நல்லதான் இருக்குது. இன்னொரு திருமணம் பண்ணணும் அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. அத கௌரவ குறைச்சலா நினைக்கிறாங்க. இதான் இன்னொரு பிரச்சனை. என் வீட்டுக்காரருக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது கேவலம் நினைக்கிறாங்க, அசிங்கம் நினைக்கிறாங்க. இது அசிங்கமான ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவானாங்க அசிங்கத்தை? ஒரு முஃமினை பார்த்து சொல்லுவானா ஒரு அசிங்கத்தை? உனக்கு சக்தி இருந்துச்சுன்னா, நீ நீளமா நடந்துக்கிறதுக்கு ஒரு முடியும்னா 2 திருமணம் பண்ணிக்கோ, அதோடய நிப்பாட்டினா 3 திருமணம் பண்ணிக்கோ. சக்தி இருக்கிற 4 திருமணம் பண்ணிக்கோ. ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை, ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை ஒரு முஃமினை பார்த்து அல்லாஹ் செய்ய சொல்லுவானா? அப்ப எப்படி நம்ம அதை பார்த்து நம்ம கேவலம் நினைக்கலாம்? அதை எப்படி நம்ம அசிங்கம் நினைக்கலாம்? ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சகோதரர் சொல்றாரு, எல்லாம் இருக்குதுங்க எனக்கு, ஆனா என் வீட்டுல ஒத்துக்க மாட்டேன். என்ன கடைசி எனக்கு எப்படி சொல்லிட்டாங்கன்னா, எங்கேயாவது போயிட்டு வாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஹலாலான முறையில திருமணம் பண்ணாதீங்க. அது கால சுத்திர பாம்பு மாதிரி திருமணம் பண்ணிட்டா நம்ம கூடயே இருப்பாங்க. என்ன சொல்றாங்க? எங்கேயாவது போயிட்டு வாங்க, முடிச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹ். எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்க. விபச்சாரம் கூட பண்ணுங்க, போங்க, அது அன்னையோட முடிஞ்சு போயிடும். ஹலாலான முறையில திருமணம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அப்படிதான். அப்ப எப்படி விபச்சாரம் பெருகாம இருக்கும்? எப்படி ஒரு ஆண், திருமணமான ஆண் தவறு செய்யாம இருப்பாரு? சொல்லிட்டு நீங்க தான் பொறுப்பு. யாரு? எல்லாம் நம்முடைய கணவருக்கு எல்லா வசதியும் இருந்து, எல்லா ஆற்றலும் இருந்து தடை கற்க, நீ திருமணம் பண்ண உன்னை அவ்வளவுதான், நான் இருக்க மாட்டேன் இப்படின்னு யாராச்சும் நீங்க செஞ்சு அந்த ஆண் ஏதாச்சும் விபச்சாரமோ ஒரு தவறோ ஒரு குற்றமோ செஞ்சா அதுக்கு முழு பொறுப்பு யாருதான்? நீங்க தான். இப்படி சொல்லியாச்சு. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். ஒண்ணு, நம்முடைய கணவரை முழு திருப்தியோட உணவு கொடுக்கறதுல இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நம்ம திருப்திப்படுத்தி அதை நல்லபடியா வச்சுக்கணும். இதையும் தாண்டி நம்முடைய கணவருக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா, ஹலாலான ஒரு முறையில இருந்துச்சுன்னா தாராளமா இது செய்ய. அதுக்கு நீங்க உதவியா இருங்க, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த ஊர் உலகம் நம்ம எப்படி பேசுவோம், அவங்க எப்படி பேசுவாங்க, இவங்க எப்படி பேசுவாங்க, நம்ம குடும்பத்திலேயே நம்முடைய ஒரு மாதிரியா யாரு எப்படி பார்த்தாலும் உங்களுடைய மௌத்துக்கு பின்னாடி அவங்க எல்லாம் வரப்போறது கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு காரியத்தை செய்ய, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இந்த உலகத்துக்காக வேண்டி நமக்கு என்னத்தை செஞ்சாலும் சரி, இந்த உலகம் நம்மளை திருப்தியே படுத்தாது, நம்மளுடைய குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆகையினால ஆண்களோ பெண்களோ விபச்சாரம் செய்வதற்கு, பெரும் பாவம் செய்வதற்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குதோ அந்த காரணங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கலைஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற அற்ப சொற்பமான விஷயங்களுக்காக வேண்டி குர்ஆன் சுன்னாவை முதுகுக்கு பின்னாடி போடக்கூடிய அந்த பெரும் பாவத்திலிருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் 2ஆம் முறையை நான் நிறைவு செய்கிறேன். வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.